வெல்கம் டு ஸ்ரீ நாகினி ட்ரேடர்ஸ். சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாபுரமில் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டு 2 பெட்ரூம் பண்ணியிருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான உண்டான ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஃபோல்டிங் டேபிள் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்தீங்கன்னா ஃப்ரூட்டல் பேனல் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பிவிசியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்து நம்ம அந்த செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கோசம் அந்த ரிமோட் ஃபங்க்ஷனுக்கோசம் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் கான்செப்டில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஓப்பன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கோரா டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி மேலே வந்து ஸ்பாட் லைட் ஒரு 3 கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு கால் மாதிரி வைக்கிறதுக்கோசம் ஒரு தூண் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெப்த் எடுத்து ஒரு 3 இன்ச்சுக்கு அவுட்ரு க்ளோஸ் பண்ணி ஒரு வுட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிவிசி பிராண்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாலிவுட்டு யூபிவிசி பிவிசி 2 மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பேஷன் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா அது பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வாஷ் பேஷன் சும்மா வச்சுருக்கோம். இன்னும் ப்ளம்பிங் ஒர்க் வந்து இன்னும் எதுவும் பண்ணலை. அதனால் வந்து சும்மா ஜஸ்ட் க்ளோஸிங் மட்டும் பண்ணி கொடுத்து மேலே வந்து கிரானைட் கல் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா யூபிவிசி தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு அவசரத்துக்கு உட்காந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கோசம் ஒரு ஃபோல்டிங் டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 280 பண்ணுறோம். பிவிசி வந்துன்னா உங்களுக்கு 260 ரூபா அந்த ரேஞ்சு பண்ணி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கண்ணாடி போட்டு ஃபோர்க்கு ஸ்பூன் ஹேண்டில் கொடுத்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு 5 இன்ச்சு ஓப்பன் பாக்ஸ் மாதிரி பண்ணி கீழே சின்ன சின்ன மசாலா ஐட்டம் வைக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி கோசம் வச்சு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் பாலிவுட்டில். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு சம்மந்தமான பொருள் ஏன்னா கிச்சன் மாடலர் கிச்சன் என்ன பண்ணால் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிவிசிலேயே இது தட்டு போட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் டோரு, அங்கேயும் ஒரு ரேக் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கட்லரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீக் பிராண்டு தான். ஒரு ட்ராலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 ரூபா வரும். 2 ட்ராலி போட்டிங்கன்னா 8000 ரூபா. ஆயில் புல் அவுட்டு அதே மாதிரி 4000 ரூபா வந்துடும் ஒரு ட்ராலி. எல்லாமே ஸ்லீக் பிராண்டு தான், லோக்கல் பிராண்ட் எதுவும் கிடையாது. இதிலே 202 கிரேடு இருக்குது. அது போடுற மாதிரினா உங்களுக்கு வந்து 2500 ரூபா அந்த ரேஞ்சு வரும். இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் புல் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்கோசம் டபுள் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்க் ஏரியா ஒரு சிங்கிள் டோர். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே கீழே டபுள் டோரு, அதுலேயும் டபுள் டோர் கொடுத்து வெறும் ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசிலே ஹெவி மெட்டீரியல். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா கட்லு போட்டாக்கா டோர் ஓப்பன் பண்ண முடியாதுன்றதுனால எல்லாமே நம்ம வந்து டபுள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் மாரி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தோன்னா யூபிவிசி பிவிசி 2 கான்செப்ட் மிக்ஸ் பண்ணி ஸ்லைடிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். ஸ்லைடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டும் வந்துடும், ப்ளஸ் வந்து அடிஷனலாக பார்த்திங்கன்னா அந்த ரன்னர்லாம் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபாலேருந்து 4000 ரூபாக்குள்ளே எக்ஸ்ட்ரா வரும். ஸ்கொயர் ஃபீட் தவிர்த்து மீதி இது எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அந்த ரன்னரில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அதனால் அது வந்து அமௌண்ட்டு காசு. மேலே பார்த்திங்கன்னா ஓப்பன் டோர் டபுள் டோர் கொடுத்து கீழே என்ன கலர் மேட்ச் பண்ணியிருக்கோமோ அதே கலர் கண்டினியூ பண்ணி மேலே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயே கொடுத்து கீழே சும்மா ஒரு டபுள் டோர் கொடுத்து மேலே வந்து கண்ணாடி வச்சு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா தான் வரும். ஒரு மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 ரூபா வரும். நீங்கள் எத்தனை மிரர் கேட்குறீங்கன்னா அத்தனை மிரர் நம்ம பண்ணிக்கலாம். வெறும் மிரர் மட்டும்தான். சப்போஸ் பீடிங் போட்டு பண்ணுற மாதிரினா அது எக்ஸ்ட்ரா பைசா வரும். அந்த ரூம் பார்த்திங்க, இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இதுவும் சின்ன ரூம்ன்றதுனால கட்டில் போட்டால் இடிக்கும்ன்றதுனால
நம்ம வந்து இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வச்சு பார்த்துருப்பீங்க கண்ணாடி. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேயே ஸ்லைடிங்லேயே வந்து கண்ணாடி மாட்டி அதிலேயே கொடுத்துருவோம். சேம் பேட்டர்ன் தான். அந்த ரூமில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே பேட்டர்னில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் சேனல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஹெவியான ட்ராக் தான். ஸ்லீக் பிராண்டு தான் வரும் எல்லாமே. எல்லாம் பக்காவாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி கபோர்டு. இது 6 அடி கபோர்டுன்றதுனால நம்ம ஸ்லைடிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். கீழே என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். சைடு வால் பார்த்தீங்கன்னா வால் தெரியுன்றதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா செவரை மறைக்கிறதுக்கோசம் ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே கொடுத்து நம்ம பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாம் ஒயிட் கலரும் பார்டர் ஃப்ரேம் மட்டும் நம்ம ப்ரௌன் கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சும்மா ஒரு புக் ஷெல்ஃபுக்கோசம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 3 டோர்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு 3 டோர்ஸ், கீழே 3 டோர்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசினா நம்ம 260 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வரும். யூபிவிசினா 280 ரூபா வரும். இதுலேயே உட்டன் செக்ஷன் போடாமல் பண்ணுறதா இருந்தால் 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ டைப்பில் டோர் கொடுக்காம மேலே டபுள் டோர், கீழே டபுள் டோர். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி லாக்கர் மாரி ஒன்று கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். கடப்பாக்கல் இருந்தால் லாக்கர் போட முடியாது, ட்ராயர் போட முடியாது, சில பேர் போட முடியாதுலாம் கிடையாது. நம்ம கடப்பாக்கல் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு மேலே இருந்ததால் நம்ம ட்ராயர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சில பேர் எல்லாம் 1 அடி தான் கடப்பாக்கல் வைக்கிறாங்க, அதனால் வந்து அந்த ட்ராயர் போட முடியாது. ஒரு 1.25 அடி இருந்துன்னா நம்ம ட்ராயர் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா லாஃப்ட் க்ளோசிங் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடு கட்டிடுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ஃபுல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த வீடோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்த்து 1,95,000 டோட்டலாக அமௌண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். ஸ்ரீ நாகினி ட்ரேடர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.